உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது தனுசு ராசிக்கு குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் யதார்த்த குணம், தெய்வ சிந்தனை, குடும்பத்திற்காகவே வாழணும்னு நினச்சி வாழக்கூடிய அருமையான ஒரு ஜாதகம். குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு எப்போவுமே உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உடையவங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவுரைகள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி தப்பு செய்யக்கூடியவங்க கூட திருந்தி நல்ல நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய பேச்சில் அவ்வளோ தெளிவு இருக்கும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த இடத்துலையும் யதார்த்தம், நேர்மை, உண்மை அப்படின்றத கடைப்பிடிப்பீங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அதே நேரத்தில் அதிகாரத்துக்கு எந்த இடத்துலையும் கட்டுப்பட மாட்டீங்க, அப்பேற்பட்டவங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அர்த்தாஷ்டமச்சனி என்றைக்கு இந்த இடத்துக்கு வந்ததோ அன்னையிலிருந்தே மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க. என்னன்னே தெரியல. ஒரு கொஞ்சம் நல்ல போகிற மாதிரி இருக்குது, மறுபடியும் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகிடுது. தேவையில்லா வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல் எல்லா ரீதியிலையுமே பார்த்தா தடைகள் அதிகமாகுது. அப்போது எந்த இடத்துலையுமே ஒரு மனநிறைவு இல்லாமல் இருக்குது. தொழில் ரீதியில் பார்த்தா நல்லா போயிட்டு இருந்தது, அப்படியே டவுன் ஆகிற மாதிரியே இருக்குது. என்ன கஷ்டப்பட்டாலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. உங்கள் திறமையை கொண்டு தொழில் இந்த அளவு கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க. உங்களோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குது, அவங்களுடைய வளர்ச்சி அருமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, கூட இருக்கிறவங்க, பழகிறவங்க, அவங்களுக்கு நல்லது செய்ய போய் கடைசியில் அவங்களே உங்களை காயப்படுத்துகிற நிலைமை உருவாக்குது. உங்களோட வேலை தொழில் சரி, உங்களை பார்ட்னர்ஷிப்பை போடலாம், இல்லை இவங்களை நம்மளோட வேலைக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு இருக்கலாம்னு நீங்கள் நினச்சி ஆரம்பித்தது கடைசியில் பார்த்தா உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிர்முனையில் நின்று கடைசியில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற அளவுக்கு இங்கே பலவிதமான சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய வேலை திறனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க, அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே இது இப்படி தான் வரும்னு யூகிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சால் அதை மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு அது இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ உழைப்பும், இவ்வளோ டேலண்ட், இவ்வளோ திறமை எல்லாம் இருந்து அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கல. கஷ்டப்படுறீங்க, ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. ஆனால் பார்த்தா கடைசியில் பார்த்தா உங்களோட குறைந்த பட்ச உழைப்பையை போட்டு உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்றைக்கி அசால்ட்டாக ரீச் ஆகி நல்ல இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஏன் இப்படி இருக்குது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா, நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அளவுக்கெல்லாமே வருத்தப்படக்கூடிய நிலைமை. இதில் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பாதிக்கப்பட்டவங்க குடும்ப ரீதியில் எப்படி ஒரு பக்கம் வருமான ரீதியில் பிரச்சனைகள், மறுபக்கம் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. இந்த மூணில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஆளானவங்க தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா பெற்ற பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செய்து பார்த்து செய்த விஷயங்களே இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக வந்து நிற்குது. இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிலைமை. இன்னும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள். இன்னொரு புறம் பார்த்தா கணவன் மனைவி உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நல்லா இருந்தவங்க, நல்ல அருமையான நிலையில் இருந்தவங்க பார்த்தா இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள். தேர்ட் பர்சன்னா சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க, இவங்க மாதிரியானவங்களுடைய என்ட்ரி தான் இப்போ வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துருச்சு, குறிப்பாக நட்பு ரீதியில். அப்போது இது ஒரு புறம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா வரவு செலவு ரீதியில் சம்பாரித்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில் இருந்தீங்க. இன்றைக்கி சாதாரணமாக வாங்கின கடன் அப்படியே பெருகி இன்றைக்கி பெருசாக மலை மாதிரி நிற்கக்கூடிய நிலைமை இங்கே உருவாயிடுச்சு.
அப்போ இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை, இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒன்று சரிவுகளை நோக்கியே போயிட்டுருக்கு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இந்த மே மாதத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி அடையக்கூடிய 5ஆம் பாவத்தில் ஆட்சி பெறார். 11ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துல ஆட்சி அடையக்கூடிய அருமையான இடம். அப்போது அந்த இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருப்பார் 15ஆம் தேதி வரைக்குமே. அப்போ இந்த இழைந்து ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அருமையான காலகட்டம். அப்போ அந்த என்ன நடக்கும்னா, நீண்ட நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏற்கனவே இருந்த வேலையை இழந்துட்டு அடுத்த வேலை அமையலையன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். சடனாக உங்களுக்கு ஒரு இடம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். சூழ்ச்சிகளால் உங்களோட இடத்துல இருந்து உங்கள் வேலையை தூக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளே நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நின்று ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் சூரியன் இணைந்தாலே ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும். ப்ரமோஷன் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கூட கிடைக்கலாம். பட் இந்த இடத்துல அதற்குண்டான வாய்ப்பு கிளிக் ஆகிடும். அந்த வாய்ப்பு உண்டாகிடும். அதே நேரத்தில் ஒரு புறத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல பலம் பெறார். அப்போது கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டங்கள். உங்களை பார்த்து யோசிக்கக்கூடியவங்க கூட இந்த வரவு செலவு விஷயத்தில் உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ, உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பலவீனப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பயத்தை அழகாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்கள் கடன் சுமைகளிலிருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டமாகவே பெரும் பிரச்சனை எதுவாக இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுவோ அது அப்படியே ட்ராப் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு கோல்டில் நம்ம வாங்கலான்னு போட்டால் அந்த கோல்டு டவுன் ஆகுது. அதே நேரத்தில் தொழில் ரீதியிலேயே சில பொருள் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு போட்டால் அது கரெக்டாக போட்ட நேரத்தில் அப்படியே டவுன் ஆகுது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போய் ஒரு இடம் வாங்கினா அந்த வாங்குற வரைக்கும் அது ஏறிட்டு இருந்த மாதிரி இருந்தது. வாங்கினதுக்கப்புறம் தான் அப்படியே அது பிரேக் ஆகி நிற்குது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களை ரொம்ப, அதாவது உங்களுடைய பணம் முடக்கடிகள் எந்த இடத்துல பார்த்தாலும் அடுத்தவங்களை நம்பி கொடுத்தா அந்த பணமும் கை வராத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இவ்வளோ செஞ்சும் நல்ல பேர் இல்லையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் கொடுத்த பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பும், அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை அடையிறதுக்குண்டான நேரமும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், உடல் ரீதியில் சில பிரச்சனைகள், மன ரீதியில் சில பாதிப்புகள், அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரீதியில் சில சிக்கல்கள், சிலருக்கு திருமணம் அமையிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வேல்யூவான லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து கடைசி நேரத்தில் பார்த்தா இப்போ அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்த வேலைக்கே போக முடியாத அளவுக்கு திறமை இருந்தும் டேலண்ட் இருந்து எதுவுமே அமையலையே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வேதனை இருந்தாலும் அந்த வேதனைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வழி பிறக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம். 6ஆம் இடம் பலம் பெற்றாலே ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மன ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதிர்ஷ்டங்கள் உங்களை கைகுலுக்க போகுது. உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பலன்களில் இந்த குரு ப்ளஸ் இந்த செவ்வாய் பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஜனன ஜாதகத்தை பார்க்குறது நல்லதுன்னு நான் சொல்கிறது. ஏன்னா அது பார்க்கும்போது தான் நமக்கு சில தெளிவான விவரங்கள் தெரியும். அப்போது இந்த இடத்துல என்ன ஒன்று தெரியுதுன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் மன உளைச்சலோ மனவேதனைகளோ, உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலைக்கு போயிட்டாங்க, விரும்பிய வாழ்க்கை எனக்கு அமையலை, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சதை நெருங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு அருமையான காலகட்டம். இப்போ மூவ் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். திருமண முயற்சி கண்டிப்பாக இப்போ கை கொடுக்க போகுது. சடனாக மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு நேர்மைகள் அளிக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையே, எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் தடைகள் தான் ஆயிட்டுருக்கே தவிர
புத்திர பாக்கியம் கொடுக்க மாட்டேங்குது, மீறி கரு கொடுத்தாலும் அது அப்படியே ட்ராப் ஆகுது, எப்போ பாக்கியம் கிடைக்குமேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இந்த மே மாதத்தில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய 12ஆம் பாவத்தில் சுக்கிர பார்வை விழுது. அப்போது நீங்கள் எத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. நிறைய இழப்புகளையும், வேலை ரீதியில் சில பாதிப்புகளையும், தொழில் ரீதியில் சில சரிவுகளை சந்தித்தவங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு உரியவர்கள் பிரிஞ்சவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான கல்யாண சுக்கிர பார்வை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வலிமை பெற்ற காலமாக இருக்க போகுது. அதனால் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்களை பார்த்து அந்த ஒரு முடிவெடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தால் அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.